கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கொண்டு உங்கள் முன்னாடி பேச போகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனத்தை கொண்டு நான் பேச போகிறேன். நமக்கு தேவன் எப்படி அடைக்கலாமல் இருக்கிறார், எப்படி அனுகூலமாக இருக்கிறார் என்று பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதாவது நம்ம ஆபத்து காலத்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு அடைக்கலாமா இருக்கிறார், நாம பாதுகாத்து வருகிறார். எப்படி என்றால் சங்கீதம் 91:2 முதல் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வெறுனை கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது வெறுனை கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவிக்கிறார். அவர் தம் சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடையும் ஆகும். அவரை நோக்கி கூப்பிடும் போது சிறைகளாலே நம்மை மூடிக்கொள்ளுகிறார். அவர் சேட்டையின் கீழே நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய சத்தியம் நமக்கு பரீட்சையும் கேடையுமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பருக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். நமக்கு தைரியத்தையும் தருகிறார், பயப்படாதிருப்பாய். இரவிலே நடக்கும் கொள்ளை நோய் பயங்கரத்துக்கும் பகலில் பருக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறார். மத்தியானத்தில் பாலகம் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாகும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதை உன் அணுகாது. எப்படி என்றால், நம் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 16 பேர் விழுந்தாலும் அதை நம்மை அணுகாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு அடைக்கலாமா இருக்கிறார். இன்னும் வசனத்தை கேட்போம். உன் அல்ல அதை பார்த்து உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அதை உன் அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துர்மாக்கு வரும் பலனை காண்பாய். நமக்கு வருகிறதல்ல, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அந்த பாலக நோயெல்லாம் நம்ம அணுகிறது இல்லை. ஆனா துர்மார்க்கனுக்கு வருகிறது. இந்த பாலக கொள்ளை நோயே நிறைய நோய் துர்மார்க்கத்துக்கு வருகிறது, நமக்கு வருகிறது. ஆண்டவர் நமக்கு அடைக்கலாமா இருக்கிறார், பாதுகாத்து வருகிறார். இன்னொரு வசனம் பார்ப்போம். எனக்கு அடைக்கலாமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆயால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி என்றால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உன் வலைகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் கட்டளையிடுவார். எப்படி என்றால், நம் போகிற வழிகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அவருடைய தூதர் கிடைக்கிறார். நாம் போகிற வழிகளை ஆண்டவர் நம்மை காக்கும்படியாக தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். நாம் நடக்கும்போது வழியில கல் இருக்குது. அப்ப நடக்கும்போது பாதம் கல்லில் அடிச்சது கீழே விழுந்துடுறோம். அப்படி அந்த நம்ம கீழே விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து வருகிறார். கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நம்மை பாதுகாத்து வருகிறார். இன்னும் வசனத்தை பார்ப்போம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பு மேலே நடந்து பாலசங்கத்தையும் வருஷ பாதத்தை மிதித்து போடுவாய். எப்படி சொன்னால், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு பக்க பலகமா இருக்கும்போது, நமக்கு உதவியா இருக்கும்போது, தேவ தூதர்கள் நம்மோடு இருக்கும்போது எப்படி நடக்குது என்றால், சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பு மேலும் நீ நடப்பாய். அல்லேலூயா. எப்படி சொல்றது? சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பு மேலும் நீ நடந்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பு நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பதத்தையும் மிதித்து போடுவாய். பாலசிங்கத்தை கூட மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறார். வலுசற்பதத்தை மிதித்து போடுவாய், சர்ப்பங்களை மிதித்து போடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்படி சொல்லுகிறது? அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால், நாம் ஆண்டவரிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், அடைக்கலமா இருக்கிறார், சர்ப்பங்களை மிதிக்க செய்கிறார், கொள்ளை நோய்க்கு பாதுகாத்து வருகிறார், சர்ப்பத்துக்கு விலக்கி பாதுகாத்து வருகிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்படி என்றால், இந்த மேலே இருக்கிற வசனத்துக்கெல்லாம் நம்ம படி நம்மை காத்து வருகிறார். எப்படி என்றால், அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது இந்த வசனத்துக்கெல்லாம் நம்மை காத்து வருகிறார். நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, அவரிடத்தில் நாம் வாஞ்சை அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறார். மறு உத்தரவு எப்படி என்றால், நம்ம ஜெபம் பண்ணும்போது மறு உத்தரவு அருள் செய்கிறார். அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் தருகிறார். மறு உத்தரவுனா நம்ம பண்ணுகிற ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறார். இந்த வசனம் பார்ப்போம். அந்த வசனத்துக்கு ஒரு சாட்சி இருக்குது. நான் மணல பாதிக்கப்பட்ட காலத்தில் இரவு நேரத்தில் நடந்து போயிட்டு கொண்டிருப்பேன். அப்போ நடந்து போயிட்டு என் வீட்டுக்கு நடந்து போவேன். அப்போ அந்த சமயத்தில் கால் வலி எடுத்தும். ஒரு இடத்துல போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் உக்காந்து கொள்வேன். உட்காந்துக்கிட்டு சரி அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு படுத்து தூங்கிடுவேன், அப்படியே படுத்துடுவேன், உட்காந்துருப்பேன், படுத்து தூங்கிடுவேன். அது மாதிரி ஒரு நாள் நான் போய் கால் வலியில் போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்துட்டு சரி உட்காந்துருந்து படுப்போம்னு சொல்லிட்டு படுத்தேன். அடுத்த செகண்ட்ல ஒரு 3 பேர் வண்டியில் வந்தாங்க. வாகனத்துல 3 பேர் வந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, என்னை பாக்கெட்லாம் செக் பண்றாங்க. இந்த பாக்கெட் எல்லாம் செக் பண்றாங்க. எப்படி என்றால், நீ பீடி வச்சிருக்கியா, சிகரெட் வச்சிருக்கியா, தீப்பெட்டி கொடு, அது கொடுன்னு கேட்டு என்னை பாக்கெட்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எப்படி என்றால் அடிக்கிற கும்பல். அந்த மாதிரி கும்பல்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அவங்கள நான் சரி எழுந்த பக்கம் சரி விலகி போயிடலாம். ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி தான் கும்பலை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிந்து கொண்டேன். சரி விலகி போகலான்னு சொல்லிட்டு விலகி போனேன். அந்த பஸ் ஸ்டாப்ல 2 திட்டு இருக்கும். 2 திட்டில ஒரு கேப் இருக்கும். போகும்போது நான் அப்படியே இந்த கீழே பின்னாடி விழுந்துட்டேன். அந்த திட்டுக்குள்ள கீழே விழுந்துட்டேன். சரி மறுபடியும் எப்படியோ அவங்க தப்பி வைத்து மேலே எழுந்துட்டு சரி அங்கேருந்து தப்பித்து நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வரும்போது ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னு, எப்படி என்றால் ஒரு 3 பேர் வந்தாங்க. ஒருத்தனுக்கு 22 வயசு இருக்கும், ஒருத்தனுக்கு 18 வயசு இருக்கும், இன்னொருத்தனுக்கு 22 25 வயசு. அந்த அந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க வந்திருந்தாங்க. நான் விலைக்கு போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து இந்த கையில் ஒரு பையன் கல் வச்சுட்டு இந்த மாதிரி கல் வச்சுருந்தான். இந்த மாதிரி கல் வச்சுருந்து என் நடுமுதுல ஓங்கி ஒரே குத்திட்டான். ஒரே குத்திட்டான். என் கை காலெல்லாம் அப்படியே சைலட்டு போயிடுச்சு. எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி சைலட்டு போகும், அந்த மாதிரி என் கை காலெல்லாம் அத்தனை நரம்புகளும் சைலட்டு போயிடுச்சு. அப்படியே விழுந்துட்டு அப்படியே அவங்க வந்துட்டாங்க. அதெல்லாம் பாக்கெட்லாம் செக் பண்ணிட்டாங்க. நான் புரண்டு அழும்போது அபய குரல் இட்டேன். எப்படி என்றால், ஓ தேவனே என்று சொல்லி அபய குரல் இட்டும் போது அவங்க ஒரே ஓட்டம், அவங்க ஒரு செகண்ட் கூட நிக்கல, எழுந்து ஒரே ஓட்டம் வண்டி எடுத்து ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் நமக்கு அடைக்கலாம இருந்து பாதுகாத்து வருகிறார். என்னை பாதுகாத்து வந்தா சுகத்தை கொடுத்தாரு. அந்த கும்பல இருந்து என்னை தப்ப வைத்து நான் எழுந்து போயிட்டேன். கொஞ்ச தொலை நடந்து போகும்போது என் இங்க நெத்தி அடி பாருங்க வீங்கி இருக்கு கொஞ்சம். அங்க அந்த இடத்துல பெரிய காயம், அது இடத்துல இங்க காயம், மூக்கல காயம். இந்த விரல்ல ஒரு செகண்ட், இந்த பெரிய விரல்ல நெகம் ஒரு செகண்ட் எழுந்து பக்கம் விழுந்துருச்சு. கொஞ்ச தொலைவு நடந்து போகும்போது எப்படி என்றால், நான் அந்த பொதியோட இருக்கிறது யாரு கண்களுக்கு தெரியக்கூடாது, பொது மனுஷர்கிட்ட மாட்டிக்க கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக நடந்து போயிட்டேன். அப்போ போயிட்டு கொஞ்ச தொலைவு நடந்து போகும்போது இந்த விரல் ஒரே வலி. பார்த்தா நெகம் நெகமே இல்லை, தெரிந்து அப்போ விழுந்துட்டு இருக்குது. நான் போயிட்டு சரி அங்கே ஒரு பைப் இருக்கும், அங்கே பைப்பில் போயிட்டு எல்லாம் கை முகமெல்லாம் கழிட்டேன். ரத்தம் பிளட் எல்லாம் வலியுது. ஏன்னா இப்படியே விழுந்தும் போது இந்த இடத்துல காயம், கையில காயம், இந்த இடத்துல காயம், நிறைய காயம் ஆயிடுச்சு.
இருந்தாலும் அதுக்கெல்லாம் தப்பு வைத்து ஆண்டவர் எனக்கு பலத்த துருகமாய் அடைக்கலமாய் இருந்து என்னை பாதுகாத்து வந்து இதுவரைக்கும் சுகத்தை தந்து வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படி அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி அடைக்கலாமா இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். அவரிடத்தில் எப்படி வாஞ்சையா இருக்கிறபடியால் அவரை நம்ம இதுக்கெல்லாம் தப்பு வைத்து பாதுகாத்து அடைக்கலாமா இருந்து வருகிறார். அவன் இடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் இடத்தில் வாஞ்சை இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன். நான் அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் வாஞ்சை இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அந்த கும்பலத்திலிருந்து அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்தார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்பொழுது கூட உங்களுக்கு முன்பாக வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே ஒரு உயர்ந்த அடைக்கலம் தான். அதே போன்று அவருடைய மகிமை சபையில வந்து அமர்ந்து சத்திய வார்த்தை கேட்கும் போது அதுவும் பெரிய இடம் தான். உலகத்தின் பெரிய இடம் எது என்றால் உலகத்தின் பெரிய இடம் தேவ சமூகம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அதுல உட்கார்ந்து ஆண்டு வார்த்தை கேட்கும் போது நம்ம சிந்தனை கஷ்டம் எல்லாம் மறந்து போகுது. எல்லாம் மறந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். பூமியில் உயர்ந்த இடம் அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அவருடைய சபை. நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடக்குது பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமே, இந்த ஆபத்துக்கெல்லாம் என்னை விலக்கி பாதுகாத்து என்னை கனப்படுத்தி இப்போதும் வைத்திருக்கிறார். இப்பொழுது என்னை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். எப்படி என்றால் இந்த வீடியோக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆரம்ப நாட்களில் இந்த வீடியோல பேசும்போது வீடியோக்கு முன்பாக நிற்பேன். ஆனா என்னால் பேச முடியாது இன்றைக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இன்னொரு நாள் இந்த நண்பருக்கு போன் சொல்லிட்டேன், இன்றைக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்பொழுது ஆண்டவர் என்னை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வீடியோக்கு முன்பாக நின்று பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார், பலனை தந்து வருகிறார். இன்னொரு வசனம் பார்ப்போம். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அப்படி எப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் நாம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மறுபுத்தரவு அருளி செய்து ஒரு மனுஷனை குணப்படுத்துகிறார். ஒரு மனுஷனை மரணப்படுகிற மனுஷனை எலும்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பக்கவாத உள்ள மனுஷனை எலும்பு செய்ய 9 வருஷம் வாழ வைக்கிறார். இதெல்லாம் ஒரு ரட்சிப்பு தானே. நம்ம கண்களை பார்க்கிறோமே, நம்மள செயலிழந்து போகுது. நிறைய நண்பர்கள் பார்க்கிறோம், மனநல பாதிக்கப்பட்டு பக்கவாதம் செயலிழந்து போகுது. இன்னும் நடக்க முடியாத நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்து, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பத்தி தெரியாது, ஆண்டவரை அறியாத குடும்பம், அந்த குடும்பத்துல போய் நான் ஜெபம் பண்ணேன், அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அந்த மனுஷனிலிருந்து நல்லா நடக்க வைத்து சுகத்தை கொடுத்து 9 வருஷம் வாழ வைத்தார். இதெல்லாம் ஒரு ரட்சிப்பு தானே. எப்படி என்றால் அவன் நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை பார்க்கும்படியா அவருடைய ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அடையங்களை பார்க்கும்படியாக என் கண்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை மூலமாக பேசும்படியாக பண்ணும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். இன்னும் பிரசங்கம் பண்ணணும், இன்னும் வார்த்தைகளை தெளிவா சொல்லணும், தெளிவா ஆண்டவர் அந்த வசனங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த வீடியோல பேசணும், வார்த்தைகளை சொல்லணும், வசனங்களை சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து, ஞானமுள்ள இதயத்தை கொடுத்து இன்னும் பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறேன். இதுவரைக்கும் எனக்கு ஜெபித்து வந்த தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.